அட, ஆல்பர்ட் இறைச்சி கடை ஆரம்பிச்சது இன்னைக்குதான் தெரிஞ்சது. இது வேற ஜாதிக்காரங்க பண்ற வேலையாச்சே. உழைக்கிறத இல்லடா ஜாதி மதம்லாம் பேசிக்கிட்டு. டேய், அதை விட்டு தள்ளுற. நீ எங்க கூட வந்தா 4 காசு சம்பாதிக்கலாம்னு அன்னைக்கு சொன்னேன்ல. அன்னைக்கு ஏதோ சொன்னேன், ஞாபகம் இருக்கு. ஆரோக்கியபுரத்துல ஒரு கடையை காலி பண்ற பிரச்சனை எங்க கிட்ட வந்திருக்கு. கொஞ்சம் கைகலப்பும் அடிதடியும் நடக்கலாம். நீ எங்க கூட வரியா? அது ஒரு ஆள் பொழப்ப கெடுக்கிற உத்தியோகமா இருக்கு, நான் வரமாட்டேன். பஷீர், என்னண்ணே? ஏய், இது அந்த மாதிரி வேலை இல்ல. அந்த கடையில 25 வருஷமா வாடகைக்கு இருந்தவன் இப்ப என்னடானா அந்த கடையே கரையும் பேசுறான், சொந்தக்காரன் மாட்டேங்கிறான். வாடகைக்கு வந்தவன் கடையை காலியும் பண்ண மாட்டேங்கிறான், வாடகையும் கொடுக்க மாட்டேங்கிறான். இப்ப நீயே சொல்லு, கடைக்காரன் பண்றதுதானே தப்பு. அதுல நான் என்ன செய்ய முடியும்? இத பாரு, எங்களுக்கு ஒன்ன மாதிரி தைரியமான ஒரு ஆம்பளை துணைக்கு வேணும். அட சும்மா வேண்டாம்ப்பா, நீ கடையை காலி பண்ணி கொடுத்தா உனக்கு 1000 ரூபாய் தரோம். எவ்வளவு? 1000 ரூபாய். மருந்து சரியான நேரத்துல சாப்பிடனா தாயும் பிள்ளையும் பிழைக்க மாட்டாங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல, நான் வரேன். இந்த மொய்தீன் என்ன பொட்டப்பை நினைச்சியா? கடையெல்லாம் காலி பண்ண முடியாதா? நாயர் என்ன பண்ணுவ? மொய்தீன், கையில இருக்கிற சாவி குத்த முதல்ல அந்த ஆள் கையில கொடு. அவரோட கடை இல்ல. கொடா காசுக்கு மாரடிக்கிற நாயர் நீ யாரா? நான் ஆல்பர்ட், நீ கேட்டிருக்க மாட்ட. சாவியை கொடு. பெரிய வஸ்தா தானே. ரொம்ப நன்றி தம்பி. போலாமா? போலாம், வா. ஏய் மேரி, மேரி. யாரு? என்ன விஷயம்? அப்ப உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. என்னன்னு சொல்லுங்க. உன் புருஷன் ஆரோக்கியபுரம் போய் தகராறு பண்ணிருக்கான். ஒரு தப்பும் பண்ணாத தம்பிய கொண்டு ஏரியில போட்டாங்க. இவனுக்கு கடலோ கரையோ தெரியலையே கர்த்தாவே. ஆனாது மேரி, சொந்தக்காரங்களும் ஊர்ல உள்ளவங்களும் என்னதான் சொல்லுவாங்க? பொண்ணே பிறந்துட்டேனே. இந்த ஜென்மம் பூரா நான் கண்ணீரோட தான் இருக்கணும்னு கர்த்தர் என் தலையில எழுதிட்டாரு. மேரி, அண்ணா எப்ப வந்த? கொஞ்ச நேரம் ஆச்சு. அம்மா சௌக்கியமா இருக்காங்களா? நீ எதுக்குடா ஆரோக்கியபுரம் போய் தகராறு பண்ண? அது அநியாயம் பண்ண ஒரு கடைக்காரன். வேண்டாம், அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் தட்டி கேட்க நீ என்ன பெரிய போலீஸ்காரனா? டேய், நீ ஊருக்கு திரும்பி வந்தப்ப நம்ம அப்பாவே உயிரோட வந்ததா நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா நீ இப்ப நடந்துக்கிறத பார்த்தா நீ ஏன் உயிரோட வந்தேன்னு என் மனசு ரொம்ப வேதனைப்படுது. அண்ணா கொஞ்சம் நிறுத்துறியா? கர்த்தருக்கு பிடிக்காத விஷயம் எதையும் நான் செய்யல. இல்லையா? ரவுடித்தனம் பண்ணி பணம் பறிக்கிறதா நீதி? சின்ன பிள்ளையா இருந்தா அண்ணங்கிற முறையில உன்னை நான் அடிச்சு திருத்தலாம். ஆனா இப்ப நீயே அடிக்கிற ஆளா வந்து நிக்கிற. இனிமே நீயாச்சு, உன் வழியாச்சு. அண்ணே நான் சொல்றேன். மேரி, குடும்பத்து பேரை கெடுக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் செய்யல. நான் ஒன்னும் போகாம தான் இருந்தேன். ஆனா ஒரு 1000 ரூபாய் இல்லைன்னா நீ சொன்ன மாதிரி பிரசவத்துல ஏதாவது நடந்துமோன்னு பயந்துருவாங்க. எனக்காகவா? இந்தா. யாரா கடை அரிச்சது? இதே ஃபேக்டரி முதலாளி இடம். எஸ்ஐ தான் கொளுத்த சொன்னாரு. ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுனா ஸ்டேஷன்ல வந்து பண்ணுங்க.
கவலைப்படாத ஆல்பர்ட். கார் ஓட்டுறதுக்கும் கறி வெட்டுறதுக்கும் நீ பிறக்கல. ஆரோக்கியபுரம் சம்பவம் உன்னை ஹீரோ ஆக்கியிருக்கு. அந்த வெற்றியை நம்ம தக்க வச்சுக்கணும். வா வா ஆல்பர்ட். ச்சே, என்ன இது? இதுதான் நான் சொன்ன பார்ட்டி. மத்தியானத்துல இருந்து காத்துக்கிட்டு இருக்காரு. ஊருக்காரங்கெல்லாம் சொன்னாங்க நீ பெரிய வீரன்னு. அது தப்பு இல்ல, நீ பெரிய ஆளுதான். நான் வந்த காரியம் என்னன்னு சொல்றேன். மேல்மணக்குடி கோயில் தர்மகர்த்தா நானு. கீழ்மணக்குடி மேல்மணக்குடி ரெண்டும் சேர்ந்து திருவிழா நடத்துறது வழக்கம். ஆனா இப்போ கீழ்மணக்குடிக்காரன் திருவிழா நடத்த விடாம தகராறு பண்றான். டேய், எல்லா கதையும் சொல்லி குழப்பாத. ஆல்பர்ட் இதுக்கு ஒத்துக்கிட்டாரு. நீ பணத்தை கொடு கொடு. எங்கிட்ட கூட நீ சும்மா இரு. இதுல 1000 ரூபா இருக்கு. வேண்டாம். அட, தயங்காம வாங்கிக்க தலைவரே. டேய், நீ தைரியமா போ. தலைவர் சொன்னா சொன்னதான். திருவிழா ஜாம் ஜாம் நடக்கும். போ. என்னங்க ஆல்பர்ட், அப்ப போலாம்ல? இல்ல, காசு வாங்கியிருக்க வேண்டாம். திருவிழா நல்லா நடக்கணுங்கிறனால நம்ம எல்லாருமே போய் உதவி பண்ணிடலாமே. வர்ற லட்சுமியே வேண்டாங்கிறானே. அதனால இந்த பணத்தை அவர்கிட்ட நான் கொடுத்து வந்துடுறேன். சொலையாட்டம் வந்து 1000 ரூபாய் வேணாங்கிறியே. உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் தான் 4 காசு சம்பாதிக்க முடியும். கூட நாங்கெல்லாம் இருக்கிறோம்னு சொல்றேன்ல. ஆல்பர்ட், நேரா கல்லு கடைக்கு போலாம். எதுவா இருந்தாலும் நம்ம அங்க போய் பேசிக்கலாம். அதான் correct. வா வா போலாம். போசல தலைவரே. அவன் போறதெல்லாம் முக்கியம் இல்ல. நான் பாத்துறேன் உங்களை. ஏய், இரு இரு இரு. நீ போ. தலைவரே, உன்னை தங்கச்சி கிட்ட நான் பத்திரமா நான் ஒப்படைச்சு பாத்துக்கிறேன். போடா. தலைவரே, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிய மாட்டேங்குது. மேரே மேரே. ஒண்ணு இல்ல தங்கச்சி, நானும் அண்ணனும் நடந்து வரும்போது அண்ணனுக்கு ஒரு சின்ன மயக்கம். அது பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. தூங்கி எழுந்தா எல்லாம் சரியா போயிடும். வரட்டுமா? வரேன் தங்கச்சி. என்னம்மா? நீ வா, அவன் போட்டு அவன் வீட்டுக்க. எனக்கு போய் தூங்கணும். நில்லு நில்லு. உன் ஃப்ரெண்டு சும்மா நடந்து வந்தப்பவே மயக்கம் வந்ததுல, அப்படின்னா பெரிய நோயா தான் இருக்கும். நம்ம அவரை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாமா? மூக்கு முட்டை குடிக்க வச்சுட்டு வெக்கம் இல்லாம வீட்டுக்கு கூட்டிட்டு வரியா? உனக்கு பொண்ணு குட்டிங்க எதுவுமே கிடையாது. ஆனா ஏன் என்ன ஆகுது? நீ இப்படி நடுராத்திரில கூச்சல் போட்டு எல்லாரையும் எழுப்பிடாத. எந்திருக்கட்டும், எல்லாருக்கும் தெரியட்டும். பாதி ராத்திரில கண்ணு மூடி தெரியாம குடிச்சிட்டு கண்டு முன்னாடி என் புடிச்ச வீட்டுக்கு வர்றதை எல்லாருமே வேடிக்கை பார்க்கட்டும். உங்க அப்பா சம்பாரிச்ச காசுல நான் குடிக்கல. ஏன் காசுல குடிக்கிறேன். குடிக்கிறது மட்டும் இல்ல, வேணும்னா அதுக்கு மேலையும் செய்வேன். புரிஞ்சுதா? நீ போடா. இந்த பேப்பர்ல வந்ததெல்லாம் நீ படிச்சியோ இல்லையோ? படிச்சேன் சார். உட்காரியா? சார், போலீஸ் கை கட்டி நிக்கிறது அந்த ஆல்பர்ட்டுக்கு சாதகமா இருக்கிறதுன்னு அசிங்கமா எழுதியிருக்கான். இது டிபார்ட்மெண்டோட இமேஜ ஸ்பாயில் பண்றதோ இல்லையோ? அப்படி நடக்க கூடாதுங்கிறது தான் என் ஆசையும். அப்புறம் எதுக்கு ஏன் அந்த ஆல்பர்ட்டை புடிச்சு உள்ள தள்ளுறதுக்கு இவ்வளவு தாமதம் பண்றேன்? அவன் முட்டிய தட்டி உட்கார வைக்கணும்னு. ராவணனை தண்ணி குடிக்க வச்ச வாலியோட கதை தெரியுமோன்னோ? எதுக்கு எந்திரிச்சள்? போறேன், வேலை இருக்கு சார். நான் போக சொல்லலையே. இல்ல, நீங்க கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களே. இனிமே கதை சொல்லல சார். 48 மணி நேரத்துக்குள்ள ஆல்பர்ட்ட கஸ்டடியில கொண்டு வரணும்னு ஐஜியோட கட்டளை. உனக்கு நான் இப்ப 24 மணி நேரம் டைம் தரேன். அவன் இப்ப பழைய ஆல்பர்ட்டே இல்ல சார். பணபலம், செல்வாக்கு, அடியாட்கள்லாம் அவனுக்கு அதிகமா இருக்கு. என்ன வேணா இருக்கட்டும், ஆனா I want that notorious criminal as early as possible in our custody. சார், எப்ப கண்ணு நீ இந்த வீட்டுக்கு மாறி வந்த? பஞ்சபூதத்துக்கு இங்க வரதுக்கு வழி தெரியாது நினைச்சிட்டியா? எப்படி அவன் இங்க வந்துட்டு போனா? இங்க வரல சார், சத்தியமா வரல. அவன் கடைசியா வந்தது என்னைக்கு? எனக்கு
சரியா ஞாபகம் இல்ல. அவன் உனக்கு ரகசியமா பணம் அனுப்புறானா சொல்லு. இல்ல ஏஜமா, வயசான காலத்துல நான் போய் வேலை செஞ்சு கொண்டு வர்ற காசுல தான் கஞ்சி குடிக்கிறோம். பாயா, உனக்கு தெரியாம இருக்காத. சொல்லு, உன் மருமக எங்க ஒளிஞ்சிருக்கான்? எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க ஐயா. ஏய், நான் உனக்கு ஒரு 50 ரூபாய் தரேன், குடி. ஆல்பர்ட் எங்க இருக்கான்? சத்தியமா எனக்கு தெரியாதுங்க, என்ன நம்புங்க. அடிச்சே கொன்னுடுவேன். சொல்றா. புரிய வாயா. ஆல்பர்ட், ஆல்பர்ட், ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? அந்த இன்ஸ்பெக்டர் பஞ்சபூதம் உன்னை தேடிட்டு உன் வீட்டுக்கு போயிருக்கான். ஆல்பர்ட், அவன் உன் மேல பயங்கர கோவத்துல இருக்கான், ஜாக்கிரதையா இரு. இப்பவாச்சும் எங்க ஞாபகம் வந்தது. ஆமா, கையில என்ன ஒரு பொட்டலம்? ஓஹோ, பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் சாப்பிடறதுக்கா இருக்கும். ஒரு வேலை செய்யி, அதுல கொஞ்சம் விஷத்தை கலந்து உன் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் எனக்கு கொடுத்துரு. நீ இருக்கிற இடத்தை நான் சொல்லாதனால என்ன அடி வயிற்றுல எட்டி உதைச்சான். அத பத்தி எனக்கு வருத்தம் இல்லை. ஆனா ஒரு பெத்த தகப்ப முன்னால மக கிட்ட பேசக்கூடாததெல்லாம் அவன் மேரி கிட்ட பேசினா. இந்தா. வேண்டாம், உன்னை பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கு. நீ ஆளுங்க கொல்லுவியாமே? இந்த ஊர்ல தூங்காத குழந்தைங்களை தூங்க வைக்கிறதே உங்க பேரை சொல்லி பயமுறுத்திதான். நம்ம பசங்களை கூட உங்க பேரை சொல்லிதான் பயமுறுத்தி வச்சிருக்கேன். மேரி, உன் வேதனை எனக்கு புரியுது. எந்த வகையிலையும் நான் வாழ முடியாதுன்னு ஆனதுக்கு அப்புறம் எனக்கு எல்லார் மேலேயும் கோபம் வந்தது. முதலாளி மேல, வர்கீஸ் மேல, எஸ்ஐ மேல, இந்த சமூகத்து மேல. என் மனசுக்குள்ள இருந்த ஈவு இறக்கலாம் செத்து போச்சு. கூட இருந்தவங்க பேச்செல்லாம் கேட்டு யார் யாரையோ வெட்டுன, குத்துன, கொள்ளையடிச்சேன். நான் எதுக்கா இதெல்லாம் பண்ணேன்னு இப்போவும் எனக்கு தெரியல. நான் என்னையே மறந்துட்டேன் மேரி. மேரி, மேரி. லத்தி நீட்டி போலீஸ்காரன் என்ன சொன்னான்னு தெரியுமா? அடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அதை வச்சு வேற ஒண்ணும். என்ன பண்ணுவானா? நீங்க கிடைக்கலன்னா அந்த எஸ்ஐ தான் கை பழத்தை மட்டும் இல்ல, வேற பழத்தை என்கிட்ட காட்டுவானா? பொம்பளை கிட்ட வீரத்தை காட்டலாம். பொட்டப்பைய. எங்க போறீங்க? இன்னைக்கு அவனை வெட்ட போறேன். உங்க கொலைய கொலை வரையும் போங்க, போய் கொல்லுங்க. கொண்டுட்டு என்னைய பசங்களையும் அனாதையாக்குறீங்க. போங்க. இவ்வளவு நாள் கொலைவரியில் அலைஞ்சிங்களா, அதனால என்னாச்சு? ஊர்ல இருக்கிற எல்லாரும் நம்ம குடும்பத்தை பார்த்து காரி துப்புறாங்க. அதோட நம்ம விட்டாங்க. ஊரைய மிரட்டு ரவுடியோட பொண்டாட்டிட்டு பட்டம் கொடுத்தாங்க. இது பாருங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, எங்க வேணாலும் போய் யார வேணாலும் போய் கொள்ளுங்க. ஆனா எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. என்ன என் குழந்தைய முன்னாடியே கொண்டுட்டு போயிடுங்க.